சுவாசம் பதிப்பகம் வழங்கும் லதா குப்பாவின் மகாபாரத கிளைக்கதைகள் புத்தகம். மகாபாரதத்தின் உபகதைகளை சுவையாகவும் எளிமையாகவும் சொல்லும் நூல். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மகளிர் தினம் கொண்டாட இருக்கோம். ஸோ இப்போ தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் தொடர்ந்து அதிகரித்து வர்றதையும் பார்க்க முடியுது. சமூக வலைதளங்களில் நிறையாவே பார்க்க முடியுது. ஸோ பெண்களுக்கான அந்த உமன் சேஃப்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? 1% கூட கிடையாது இந்த காலத்தில். ஏன்னா பொண்ணுங்க சேஃபாக போகிறதுக்கே யோசிக்கிற சூழ்நிலை போயிட்டு இருக்குது. எதுவுமே கரெக்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் உமனுக்கு சேஃப்டியே கிடையாது. இல்லை, இப்போது சிஎம்ஏ இருக்கட்டும், தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் எல்லாமே உமன் சேஃப்டிக்கான ஒரு தகுந்த மாநிலமே தமிழ்நாடு தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ உமனுக்கு எதிரான குற்றங்கள்லாம் அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கிறதா பார்க்குறீங்களா? அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே எடுக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டாவது பார்த்தா ஒரு உமன் ஆட்சி புரியும் போது எங்களுக்கு சேஃப்டி இருந்தது நான் 100% சொல்லுவேன். ஆனால் இப்போ 1% கூட இதில் கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட பயந்து போகிற சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. எங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி சுத்தமாக கிடையாது. இப்போது ரீசெண்டாக நடந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் ஒரு மயிலாடுதுறையில் ஒரு மாவட்ட ஆட்சியர் கூட சொல்லியிருந்தாரு, ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிருக்காங்க. ஸோ ஆனால் அந்த குழந்தை மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில்? குழந்தைகிட்ட என்ன ரீசனை கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க. ஏன்னா தப்பு பண்ணவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி குழந்தை மேலே படியை தூக்கி போட்டிருப்பாங்களே தவிர குழந்தை என்ன தெரியும் குழந்தைக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தை ஒன்றுமே தெரியுமா? நம்ம காட்டுறதுல தான் இருக்குது அந்த குழந்தை வளர்றது. அந்த குழந்தை மேலே படியை போட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது தொடர்ந்து. ஏன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில்? ரொம்ப சிறப்பான ஆட்சின்னு பார்க்குறேன். இனிமேலாவது மாறுன்ற ஒரு நெக்ஸ்ட் இயர் மாறுன்ற ஒரு நம்பிக்கையோட இது பண்ணலாம். இல்லை, பாதுகாப்புன்னு பார்த்தா சுத்தமாக இல்லை. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஒரு உமன் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். 3 வயசு குழந்தையிலேருந்து யாருக்குமே அந்த ஒரு பாதுகாப்புங்கிறதே இல்லை. ஜென்ரலாக நம்ம வெளியில் போகும்போது வரும்போது நமக்கு இப்போ என் வயசு கூட எனக்கு அந்த சேஃப்டின்றது கிடையாது. நிறைய இடத்துல நானும் பார்க்குறேன். ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுன்றதுலாம் நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எத்தனை உமன்ஸ் டே வந்தாலுமே உமனுக்கான சேஃப்டி இன்னும் இல்லை. அதுக்கான அந்த பெண் சுதந்திரம்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ஒரு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எதுவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் எடுக்கிறது கிடையாது. பட் நம்ம டெய்லி அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட் இந்த பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள்லாம் சரியாக நடவடிக்கை எடுக்கிறதா பார்க்குறீங்களா? இல்லை, அது ப்ராப்பராக இல்லைன்னு தான் சொல்வேன். அது ப்ராப்பரான அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்தால் ஏன் அந்த மாதிரி நடக்குது? ஏன் கண்டினியூஸாக அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தானே இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் வீட்டில் கூட நம்ம யாரையும் பெருசாக ரிலேட்டிவ்ஸை கூட நம்பி நம்ம விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் எடுத்து அது கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிதுன்னா திருப்பி அது மாதிரி நடக்காது அப்படிங்கிறது தான். இன்னும் என்ன பண்ணால் இது இன்னும் பெட்டராக பண்ணலாம் இந்த உமன் சேஃப்டி விஷயத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் இன்னும் என்ன பெட்டரான ஐடியா இருக்கும்? பெட்டரான ஐடியாங்கிறது என்ன, பனிஷபிள் தான். அது நம்ம ஒரு பப்ளிக்காக அந்த விஷயத்தை பனிஷபிள்ன்றதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அது நடக்காது அப்படிங்கிறது தான். உங்களுக்கே தெரியும், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ உமன் சேஃப்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ உமன்ஸ் அப்படின்றத விட சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த ஹராஸ்மெண்ட் அது எல்லாமே நடக்குது. ஸோ உமன் சேஃப்டி அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு எல்லாரும் இப்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க இப்போ உமன்ஸை பற்றி சொன்னால் குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸோ எதுவுமே உமன் சேஃப்டி எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. உமன் சேஃப்டி கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி உமன் சேஃப்டி, அதாவது இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் சரியாக நடவடிக்கை எடுக்குதா பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை ப்ரோ, அப்படி எதுவும் தெரியல. ஸோ அப்படி இருந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளோ இன்னும் அது இன்க்ரீஸ் தானே ஆகுது. எதுவுமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இல்லை, நிறைய இடத்துல நம்ம என்ன கேட்டுகிட்டே தான் இருக்கோம். அந்த நியூஸஸ் எல்லாமே வருது. ஈவன் ட்ரெயினில் அந்த மாதிரி நிறைய நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். உமன் பற்றி போயிட்டீங்களே, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை இப்போ என்னோட பாப்பா பொண்ணு குழந்தை, அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப எனக்கு பயமாக இருக்குது.
எல்லாருமே ஒரு தாத்தாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ முதல்லாம் வெளியே யாரோ ஒருத்தவங்களை நம்பி குழந்தைங்களை அனுப்ப பயமா இருக்கும். ஒரு பொண்ணா பிறந்தாலே குழந்தைங்களை வெளியே அனுப்ப பயமா இருக்குது. அதுக்கப்புறம் தான் உமன். முதல்ல ஒரு பொன் குழந்தை, அந்த குழந்தைக்கு அப்புறம் தான் உமன் வருது. இல்ல எங்க சேஃப்டி இருக்கு? பாதுகாப்பே கிடையவே கிடையாது. எந்த ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. என்ன ஸ்டெப்? இப்போ ஒரு தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, அது என்ன பார்த்து பார்த்து அவங்கள கொண்டு போய் பத்திரமா வச்சு சேஃப்டி பண்ற மாதிரி இருக்குது. யாருக்கு அதை அனுபவிக்கிறாங்க? குழந்தைங்க, பொண்ணை பெத்தவங்க. அவங்க கையில கொடுத்துட வேண்டியதானே. அவங்க ஏதோ பண்ணிட்டோம். ஒரு தியாகியை வந்து அடிக்க போறது கிடையாது. அவன் ஒரு ஃப்ராடு பையன். அவனை அடிச்சு கை காலை உடைச்சு எல்லாம் படுக்க விட்டுடணும். அப்படிதான் அவனெல்லாம் அனுபவிக்கணும். ஆனா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமே தமிழ்நாடு தான். இல்ல, நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா? ஒரு ஸ்கூல் போற குழந்தை, எல்கேஜி குழந்தை, அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்கு? என்னத்தை பார்த்தாங்க? நம்ம பேரண்ட்ஸை விட அதிகமா ஸ்கூல்ல தான் குழந்தைங்க இருக்குது. அந்த இடத்துலயே குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கும் போது என்ன சேஃப்டி? என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணா இன்னும் வந்து ஒரு பெட்டரா ஒரு செக்யூரிட்டியை கொடுக்க முடியும், ஒரு சேஃப்டியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க கை கால் ரெண்டுமே வெட்டி போட்டு, நாலு கை கால் எதுவுமே இருக்க கூடாது. ரோட்ல விட்டுருங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கை கால் வெட்டி போட்டுடலாம். இல்ல தலையை கூட வெட்டிடுங்க, வேணாம்னு சொல்லவே இல்லை. அவங்க எல்லாம் இருந்து என்ன பண்ண போறாங்க? அந்த மாதிரி ஒரு நாய்ங்கனால இந்த பச்சை குழந்தைய வெளியே விடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அதனால அவங்க எல்லாம் வெட்டிடணும். முன்னாடி விட விமன்ஸ்க்கு ஃப்ரீடம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்னால் கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த இடத்துல ஹார்ம்ஃபுல்னஸும் இருக்கும் அப்படின்றது. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து சரியா நடவடிக்கை எடுக்கிறதா பாக்குறீங்களா? எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. சேஃப்டியும் இருக்குது, அதே டைமில் மிஸ்டேக்ஸும் இருக்க தான் செய்யுது கவர்மெண்ட் சைடு. ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஒரு பெண்ணுக்கு வந்து நடந்ததை பார்க்குறோம், ட்ரெயினில் நடக்கிறத பார்க்குறோம், ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு, ஒரு 3 வயசு குழந்தைக்கு நடக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட்டோடைய செக்யூரிட்டியும் ஒரு கேள்விக்குள்ளாகுதுல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். கொஞ்சம் சேஃப்டினஸ் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம அப்ரோச் பண்ணுற இடத்துல கவர்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டியாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது இப்போ. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லைக் ட்ரெயின்ஸ்லேயுமே உமன் போலீஸஸ்லாம் வரதான் செய்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடியே இருந்தால் மேபி இருந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணால் இன்னும் வந்து கவர்மெண்ட் பெட்டராக பண்ணலாம்? இந்த உமன் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணால் கவர்மெண்ட் இன்னும் அவங்களுக்கான செக்யூரிட்டியை இன்னும் பெட்டராக கொடுக்கலாம்? பீப்புள் அப்ரோச் பண்ணுற இடத்துல கவர்மெண்ட் இருக்கணும், ஈஸி அப்ரோச்சபிளாக இருக்கணும். எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் மெஷர்ஸ் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸி அக்சசிபிலிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பஸ்ஸில் போகும்போதே நிறைய நடக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்திருக்கு. அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு தான். நிறைய இந்த நைட்டில் போகிறதுக்கும் நிறைய ஃப்ரீடம் இருக்க முடியாது. நைட்டில் தனியாக போகிறதுக்கும் பயம்தான். அதனால நானே நிறைய பயப்பட்டுருக்கேன் போகும்போது. ஸோ ரொம்ப கஷ்டம்தான் நாங்களாம் தனியாக வரணும்னா. தமிழ்நாட்டில் வந்து நடக்கிற இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், மற்ற ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அரசு வந்து சரியாக நடவடிக்கை எடுக்குன்னு பார்க்குறீங்களா? கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஏதோ சொல்கிறாங்க, அப்படியே அதை சொல்லி அப்படியே முடிச்சிடுறாங்க. மற்றபடி அவங்க இது பண்ணுறது எதுவும் கிடையாது. அந்த அளவுக்குலாம் நடவடிக்கை எதுவும் எடுக்க இல்லை. அவங்க பட் என்ன அந்த எனக்கு அந்த சொட வருதா அந்த நியூஸு, அப்படியே போகுது, அப்படியே அது ஆஃப் ஆகிடுது. அகைன் நடக்கும் போது வராங்க. அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணால் இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாம்? என்ன கவர்மெண்ட் என்ன பெட்டராக பண்ணலாம்? அவங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு இது ரூல்ஸை கொண்டு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக பண்ணாலே போதும்னு எனக்கு தோணுது. எதுவும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் லாலாம் வந்து கொஞ்சம் கடுமையாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் சேஃப்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னுமே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்குது. கண்டிப்பாக. எனக்கு தமிழ்நாடை பற்றி தெரில. பட் சென்னையில் வந்து எங்கள் ஸ்கூல் செக்யூராக சேஃபாக தான் இருக்குது. நாங்கள் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம். பட் தமிழ்நாடு இன்னும் சில வில்லேஜஸ்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப பேடாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நாங்கள் சென்னையில் வந்து சேஃபாக தான் இருக்கோம். ஓகே, சென்னை சேஃப்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடந்ததை பார்த்தோம். ஸோ ஒரு 3 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு. ஸோ ட்ரெயினில் ஒரு பெண்ணை வந்து ப்ரெக்னென்ட் லேடியை கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து செக்யூரிட்டி இன்னும் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செக்யூரிட்டின்னு சொல்கிறதோட இன்னும் லாஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போடலாம். லாஸ் வந்து இன்னும் கூட டெவலப் பண்ணலாம் தான் மெயினாக. அப்போ தான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை எல்லா இடத்துலையும் இது ஸ்டாப் ஆகும். ஓகே, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த உமன் ஹராஸ்மெண்ட்காக எடுக்கிற அந்த நடவடிக்கை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா? ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் நிறைய பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு இது பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஓகே,
இன்னும் என்ன பண்ணால் அந்த செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்களை டைட் பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம் பெட்டராக இருக்கும் நினைக்கிறீங்க? இன்னும் என்ன பண்ணலாம், லாஸ் தான் போடணும். இன்னும் நிறையா வந்து அரபிக் கண்ட்ரிஸ் மாதிரி போடணும். அப்போ தான் வந்து இதுவாகும், சேஃப் ஆகும். ஆக்சுவலி சேஃப்டி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ஏற்படுத்திக்கிறது தான். நம்ம என்ன சேஃப்டியில் இருக்கோமோ அதுதான் நம்மளோட சேஃப்டி, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. அண்ட் வந்து ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் அது எல்லா வேர்ல்டுலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. அது என்ன தான் கவர்மெண்ட்டு நம்ம வந்து வச்சாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி தனி மனித ஒழுக்கம் அதை வந்து நம்ம வந்து போதிக்கணுமே தவிர, அது எவ்வளோ தான் தடைகள் வச்சாலும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அது வந்து அப்போ என்ன பண்ணணுன்னா மதுவை ஒழிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கதை கூட சொல்லுவாங்கள்ல, கடவுள் வந்து 3 இது கொடுத்தாரு, மது பாட்டில் ஒரு குழந்தைய கொல்லணும், இல்லைனா வந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கணும். ஐயோ பெண்ணையும் நான் வந்து குழந்தைய கொல்ல மாட்டேன், மதுவை குடிச்சிடறேன்னு மதுவை குடிச்சிட்டு அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டு குழந்தைய கொண்டுருவான். ஸோ அதனால் மது ஒழிச்சிட்டாலே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது சொல்லிட்டீங்க தனி மனித ஒழுக்கமும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே, தனி மனித ஒழுக்கம் ஓகே. ஆனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பல்கலைக்கழகம், ஒரு ஸ்கூலு, அந்த மாதிரி இடத்துலையும் பெண்களுக்கான குற்றங்கள் வந்து அதிகரிக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன வந்து இன்னும் முடிவெடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து தண்டனைகள் அதிகமாக கொடுத்தோன்னா பயப்படுவாங்க. பயம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா, அந்த இப்போ சவுதி அரேபியாலாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எதாவது பண்ணோன்னா இங்கே வந்து ஐயோன்னு பயப்படுவாங்க. பயம் இருந்ததுன்னா மக்கள் இது மாதிரி செய்ய மாட்டாங்க. மக்கள் மீன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே, கவர்மெண்ட் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சரியாக நடவடிக்கை எடுக்கிறதா பார்க்குறீங்களா? அவங்களால முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அதுதான் தண்டனைகள் உயர்த்தினா சரியாக பெட்டராக பண்ணணும். ஆமாம், கரெக்டு. இன்னும் பெட்டராக பண்ணணும். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரியில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.